என்னம்மா பேசுறீங்க நீங்க? மூத்த பொண்ணு பார்க்க வந்துட்டு ரெண்டாவது பொண்ணு கேட்டா எப்படிமா? ஏய், நீ யாரு? நீ யாருமா இந்த குடும்பத்துக்கு ஒட்டா போறவா? வேடிக்கை பார்க்க தானே வந்த? போ போய் அப்படி நில்லு. போ அந்த பக்கம். ஐயோ, இத பாருங்கம்மா, நாங்க பொண்ணே வேண்டாங்கல்ல, உங்க ரெண்டாவது பொண்ணை கட்டி கொடுங்கன்னு தானே சொல்றோம். அதெல்லாம் சரியா வராதுமா. அம்மா இரு, எனக்கு ஓகே தாங்க. மீனாட்சி, ஐயோ, ம், அதான் படிச்ச பொண்ணுங்கிறது. கற்பூரம் மாதிரி புடிச்சுக்கிட்டா பாத்தியா? நீ சொல்லுத்தா. அம்மா, அவ நம்ம தேனை பார்க்க வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கல. வேணும்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? இவருக்கு அடுத்து ஒரு பையன் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவரை வேணா கூப்பிட்டு வாங்களேன் பார்க்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் சொல்றேன். ஏய், என்னடி கொழுப்பா? ஏன் கோவப்படுறீங்க? பொருத்தோன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இவர் எனக்கு பொருந்த மாட்டாரு. இவர் தம்பிய பார்க்கலாம் தானே சொன்னேன். இதுக்கு ஏங்க கோவப்படுறீங்க? மீனாட்சி, பின்ன என்னம்மா? அவங்க மட்டும் அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு என்னைய கேட்கலாம், நான் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா ஒரு தம்பிய கேட்க கூடாதா? சொல்லுமா. இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க, நம்ம அமைதியா இருக்கணுமா? ஏய், என் பேரனுக்கு நான் எதுக்கு இவளை கட்டி வைக்கணும்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இது பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. என் அக்காவை இதுக்கு மேல ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், விடுறா என்ன? சின்ன பொண்ணுமா, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஆத்தாக்காரி கத்து கொடுக்கலையா? பெரியவங்களா இருந்துகிட்டு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? மீனாட்சி, தயவு செஞ்சு அமைதியா இருமா. சும்மா இருமா. அவங்க வேணாம்னா வேணாம்னு சொல்லிட்டு போட்டோம், அதை விட்டு போட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள தேனை அழ வச்சுட்டாங்க பாருங்க. ச்சே, இந்த வீட்டுக்கு போய் தேன் எப்படி நல்லா வாழும்? அவங்க என்ன ஏன் அக்காவை வேணாங்கிறது? நான் சொல்றேன், உங்க வீட்டு பையன் ஏன் அக்காவுக்கு வேண்டாம். என்னமா நீ அம்மாச்சிய கண்ணா பின்னான்னு மரியாதை இல்லாம பேசிக்கிருக்க? உங்க அக்காவுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியாதுமா? தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டு வாசல மிதிச்சிருப்பேனா? அவளுக்கு பேசுறதே பிரச்சனை. இவ திமிர் பிடிச்சவளா இருக்கா. அப்ப இருந்து வளர்த்திருந்தான்னா மரியாதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் இவங்க கூட இருக்க முடியாம தான் வீட்டை விட ஓடி போயிட்டான். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டுரும். ஏய், ஓ மரியாதை எவளுக்கு வேணும்? சொன்ன கேளு. அத்தை, அத்தை, ஏய், அவ திமிர பாத்தியா? அப்ப இல்லாத விட இப்படிதாண்டி இருக்கும். என்னத்தை இப்படி உன் பொண்ண வளர்த்து வச்சிருக்க? என் அம்மா தனியாளா போராடி என்னையும் என் அக்காவையும் வளர்த்திருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் பேச உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல. மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இருமா. இவ எப்படியா அமைதியா இருப்பா? இவளுக்கு வாயி மேல மாசி வீதியில இருந்து கீழே மாசி வீதி வரைக்கும் நீளுதே. ஒருத்திக்கு பேச்சு வராம வாழ்க்கை போச்சு. இவ இப்படி பேசுறதுனாலே இவளுக்கு வாழ்க்கை போயிடும். எங்க வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? ஏய், நீ எக்கெடுக்கட்ட எனக்கு என்னடி? தெரிஞ்சிருந்தா உன்னை எங்க வீட்டு மருமகளா நான் கேட்டிருப்பேனா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்ன மாதிரி வாயாடி எல்லாம் என் வீட்டுக்கு வர்றது எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க வாயை திறக்க விடாம திண்டுக்கல் பூட்டை வச்சு பூட்டி போடுவேன். கேட்டியாடா இவளோட எகத்தாளத்தை? என் வாய்க்கு பூட்டு வாங்கி பூட்டு வாழாம். நீ என் வீட்டுக்கு இல்ல எந்த வீட்டுக்கும் மருமகளா போக முடியாது. அப்படியே நீ போனாலும் நீ போற இடம் விளங்காது. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இவ பேசுற பேச்சை கேட்டுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் கொலகாரியா மாறதுக்குள்ள எல்லாரும் கிளம்புங்க. அப்பதா
தேனு 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 ஐயோ அம்மா தேனு ஏய் தேனு 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 கதவு தர கதவு தர தேனு 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 கதவு தர தேனு தேனு அக்கா ப்ளீஸ் கதவு தரக்கா வெளிய வா அக்கா தேனு கதவு தரமா அக்கா ப்ளீஸ் தேனு கதவு தரக்கா தேனு தேனு அம்மா என்னம்மா விடுமா நான் செத்துற மாட்டேன் கடவுளே நான் என்ன பண்ணுவேன் இங்க பாரு இப்போ நீ எதுக்கு அழுவுற இது என்ன எனக்கு புதுசாவ நடக்குது எனக்கு வந்துட்டு போனவங்க மேல எந்த கோபமும் இல்ல உங்களை சொல்லணும் கல்யாணம் வேணாம் வேணும்னு சொல்லிட்டே இருக்க என் பேச்ச கேட்டீங்களா நீங்க ஏதோ மாட்ட சந்தையில பல்ல புடிச்சு பாக்குற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பார்த்துட்டு வேணாம் வேணும்னு போறாங்க எனக்கு மட்டும் ஏவா இது நடக்குது உசுறு போகுதும்மா கல்யாணம் பண்ணிக்காம வாழ முடியாதா நான் இங்க இருக்கிறது உனக்கு செம்மையா இருக்குதா நான் எங்கிட்டாவது போய் தொலைறவா என்னடி பேசுற என்னடி ஏன் தேனு இப்படி எல்லாம் பேசுற உன்னை எக்கேடு கேட்டு போன்னு சொல்றியா நான் யாருக்காக வாழறேன் எனக்காகவா வாழறேன் உங்க 2 பேருக்காகவும் தானே வாழறேன் ஏன் வாழ்க்கை கெட்டு போன மாதிரி உங்க 2 பேரோட வாழ்க்கையிலயும் நடந்துடக்கூடாது நீங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். நாங்க 2 பேருமே நல்லாதே இருப்போம். ஆமா, இப்ப வந்த சம்பந்தம் போனதே நல்லதுன்னு நினைச்சுக்குவோம். அந்த கிழவி இருக்கிற வீட்ல அக்கா சந்தோஷமாவே இருக்க முடியாதுமா. சரியா சொன்ன மீனாட்சி. கடவுளா பார்த்து இதை தடுத்துட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. கவலைப்படாதம்மா, எனக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சிரும். வேற நல்ல மாப்பிள்ளையா தேனுக்கு பார்த்து நாம கல்யாணம் பண்ணி வைப்போம். சுமதி, உன் மனசுக்கு உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீ மனசு போட்டு உழப்பிக்காத. இங்க யாரு தேனுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? அழாத, பாத்துக்கலாம்மா, பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். உருப்படாதவ என்ன பேச்சு பேசுறா அவ? எனக்கு இருந்த கோபத்துக்கு நான் அற விட்டுருப்பேன். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் திமிர் எடுத்து அலையுதுங்க. வீட்டுல அப்ப இருந்து வளர்த்திருந்தா தானே. அவ ஆத்தாக்காரி அங்க லட்சணத்துல வளர்த்திருக்கா. இல்லத்த, நீங்க தேன்மொழியோட குறைய பத்தி பேசினதுனால தான். நான் என்னத்த அப்படி தப்பா பேசினேன்? நம்ம மனோ பாரு, அவனுக்கு என்ன குறை? அவன் உடம்புல எந்த சீக்கும் கிடையாது. சொந்தமா தொழில் செய்யறான், நல்லா சம்பாதிக்கிறான். இவனுக்கு பேச்சு வராத பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா? நல்லா தான் பேசுது. எப்பயாச்சும் தானே பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்படி ஒருத்தைய கொண்டு வந்து வீட்டுல வைக்கணுமா? அப்படி ஒரு குறை இருக்கிறத மறைச்சிருக்காங்க. இதுலயே தெரியலையா அதுங்க புத்தி எப்படி இருக்கும்னு? அது இல்ல அம்மாச்சி, நீங்க சட்டுன்னு 2வது பொண்ணை கேட்டுட்டீங்களா? அதான். ஆமாடியம்மா, அவளுக்கு தாலி கொடி வாங்குறப்போ அது சரியா வருமா? அதுவும் பொண்ணும் ஒண்ணா அம்மாச்சி. அப்படிதாண்டி பார்க்கணும். சொத்த காய்கறி போட்டு சமைச்சா உடம்புக்கு தாண்டி கேடு. அப்பதா
இது ஒன்றும் அம்புட்டு பெரிய குறை இல்ல அப்பத்தா. என்ன சொன்ன இல்ல அப்பத்தா, இந்த காலத்துல எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கு அப்பத்தா. ஆமா அப்பதா, மனோன்னு சொல்றது கரெக்ட் தான். இந்த மாதிரி ஸ்டட்டர் ஆகிறதுக்குலாம் நிறைய ஸ்பீச் தெரப்பிலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் போனா சரியாயிடும்ல. போட்டு என்ன சரி. ஏண்டி நாம என்ன வைத்தியசாலையா கட்டுறோம்? ஆளாளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க. பெரிய மனுஷாட்ட பேசுற போடி அந்தாண்ட. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுதேன், அந்த பெரியவளுக்கு கூட எவனாவது ஒருத்த கிடைப்பேன். அவளுக்கு கல்யாணம் ஆனா கூட ஆகும். அந்த ராங்கி இருக்காளே தங்கச்சிக்காரி, அவளுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. எவனுமே வரமாட்டான். ஏன் இப்படி பேசுறீங்க? வாழ வேண்டிய பொண்ணு பெரியவங்க, நீங்க சாபம் கொடுக்கற மாதிரி பேசாதீங்க அத்தை. ஏய், இது சாபம் இல்லடி, நடக்க போறதான் சொல்லுதேன். அவளை எல்லாம் எவனும் கட்டிக்க மாட்டான். இது ஒரு ஆளை வீட்டுக்கு இருக்குதானே செய்து, இதெல்லாம் பார்க்கணும்னு ஏன் தலையில எழுதி இருக்கு. நாம ஒரு நல்ல காரியத்துக்காக போனோம், அது நடக்கலன்னு ஆயிப்போச்சு. மறுபடியும் அதை பத்தியே பேசி ஏமா நீ உன் பிரஷரை ஏத்திக்கிற? போமா போய் தூங்கு. எல்லாம் ஏன் நிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க. போங்க வா. போங்க. என்ன சகோதரா, அப்பதான் என்ன சரவெடியா வெடிச்சு செதறுது? நில்றா, கேட்டே இருக்கேன். மதுரையை பார்க்க போனீங்கல்ல, என்னாச்சு? அப்பத்தா, அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிருச்சுடா. ஏன்? அப்பத்தா, அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுச்சு. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. நம்ம அப்பத்தா என்னைக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாம பேசியிருக்கு? சரி, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பிடிச்ச என்ன ஆக போகுது? அதான் அப்பத்தா வேணான்னு சொல்லிருச்சு. அப்பதான் என்ன பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? இங்காரு, எனக்கெல்லாம் ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு வையே, அப்பதான் என்ன இந்த ஊரே திரண்டு வந்தாலும் பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டுவோம்ல. உன்னை மாதிரி பயந்துட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். நீ கடைசி வரைக்கும் தலையை ஆட்டிக்கிட்டே நில்லு. அப்ப உனக்கு அப்படிதானே? ஏன் பேரனுக்கு எதுக்கு பொண்ணை கட்டி வைக்கணும்? எங்களுக்கான தலையெழுத்தா? அப்ப இருந்து வளர்த்திருந்தா தானே மரியாதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏய் ஏய் தேனு, ஏய் பால் பொங்க வரது கூட தெரியாம நீ பாட்டுக்கு நிக்கிற. நேத்து நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கியா தேனு? இப்படிலாம் நடக்கும்னு தான் நான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். தேனு, அவங்க ஒரு கோக்கமாக்கு குடும்பமா இருக்காங்க. போனா போறாங்க, நாம வேற நல்ல இடமா பாத்துக்கலாம். போதும்டி, ஜவுளி கடை பொம்மை கணக்கா என்னைய நிக்க வச்சு கண்டவ முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்கணுமா? விடுடி, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஏய் தேனு, என்ன தேனு ஒரேடியா கல்யாணமே வேண்டான்னு சொன்னா எப்படி? இங்க பாருமா, மீனாட்சிக்கு வேலை கிடைச்சதும் நானும் எங்கிட்டாவது ஒரு வேலைக்கு போறேன். வேணா இன்னும் நான் நிறைய எம்ப்ராய்டரி ஆர்டர் எடுத்துக்கிறேன். நம்ம மானத்தோட உழைச்சி சம்பாதிப்போம். நம்ம நல்லா சம்பாரிச்சு முன்னேறி போவோம். காசு இருந்தா நம்மள யாரும் இலக்காரமா பேச மாட்டாங்கம்மா. அப்படி இல்ல தேனு, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமா ஆமா, கொஞ்ச நாள் அது போக்கிலேயே விடுமா. சரி தேனு, இனி கல்யாண பேச்சையே எடுக்கல. அதுக்காண்டி நீயே மூஞ்சி இப்படி வச்சிருக்கிற? எப்படி? இதோ இது தின்ன மாதிரி. இஞ்சி தின்ன குரங்குங்கிறியா அப்ப என்னைய? அதைய வாயால எப்படி தேன்னு சொல்லுவேன்?
மாட்டி ஏய், ஐயோ, எங்க ஓடுற? வேணாம். ஏய், ஐயோ, அம்மா, பூரி கதையில அடிக்க வரா, பாருங்க. ஐயோ, வேணாம்மா. வேணாம், தேனு, வேணாம். வாங்க 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 உட்காருங்க. தேனு இந்தா இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போடு போ. வாங்க. என்ன சுமதி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மீனாட்சி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். தேனு நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். மீனாட்சி படிப்பை முடிச்சிட்டு டிகிரி வாங்கிட்டு போல இருக்கே. ஆமா அம்மா, படிப்பு முடிச்சிட்டா. அடுத்து என்ன பண்ண போற? வேலை தேடிதான் போனோம். இங்க பாரு மீனாட்சி, நல்ல வேலையா தேடிக்கணும். உங்க அம்மா உங்க 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கா. தேனு போய் டீ எடுத்துட்டு வா போ. இல்ல பரவாயில்லம்மா. ஐயோ, என்ன நீங்க இருங்க போமா, எடுத்துட்டு வா. என்ன நீங்க எதுவுமே சாப்பிடாம இருங்க. அப்புறம் சுமதி, உன்கிட்ட நான் ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்கக்கா. நீ வந்ததுல இருந்து இது வரைக்கும் வாடகை நான் ஏத்துனதே இல்ல. இது வரைக்கும் நான் 1000 ரூபாய் தான் ஏத்திருக்கேன். எடுத்துக்குங்க. சுமதி, இதுவே வேற ஆளுக்கு விட்டிருந்தா 12,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருப்ப. சரி, ரொம்ப வருஷமா ஒண்ணு மண்ணா பழகிட்டோன்னு நான் எதுவுமே ஏத்தல. அடுத்த மாசத்துல இருந்து ஒரு 2000 ரூபாய் ஏத்தி கொடுங்க. என்னக்கா திடீர்னு 2000 ரூபாய் ஏத்திட்டீங்க? சுமதி, அங்கங்க கொல்ல காசு வாங்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியெல்லாம் கேட்கலையே. எனக்கும் இந்த வீட்டு வாடகைய வச்சுதான் வருமானமே ஓடுது. நீன்றதுனாலதான் இம்புட்டு கேக்குறேன். அதனால ஒரு 2000 ஏத்தி கொடு. சரி, இந்த மாசத்து வாடகை ஒரு கச்சேரி புக்கா இருக்குது. காசு வந்த உடனே நானே வந்து தரேன். சரிம்மா, நாளைக்கு கொடுங்க. ஆனா அடுத்த மாசத்து வாடகையை ஏத்தி கொடுத்துருங்க, மறந்துடாதீய. அப்புறம் நான் வரேன் சுமதி. தேனே வரேம்மா. மீனாட்சி நான் வரேன். வாங்க. ஐயோ, மீனாட்சி எப்படா படிப்பை முடிப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க போல. மா, பட்ஜெட்ல 2000 ரூபாய் ஏறிடுச்சேமா. இப்போ என்னம்மா பண்றது? என்ன பண்ண முடியும்? முடியாது நான் சொல்ல முடியும்? இல்ல வேற வீடு பாத்துக்கிட்டு போகவா முடியும்? சரி விடுமா, பாத்துக்கலாம். நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடியே வேலை கிடைச்சிரும் நினைக்கிறேன். பாப்போம். அப்பா கடவுளே. மா, எனக்கும் ஒரு காலேஜ்ல எம்ப்ராய்டரி ஆர்டர் இருக்கு. அங்க ஏதோ ஃபங்க்ஷன் வருதா? அங்க இருக்கிற லேடி ப்ரொஃபசர் ஆர்டர் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. தேனு, நான் போற வழியில உன்னை விட்டுட்டு போயிடுறேன். நான் பஸ்ல போய்க்கிறேன். வரும்போது பஸ்லதே வரப்போறேன். இப்ப நான் கூட்டு போறேன். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். இரு, நானும் கிளம்பணும். முதல்ல டிஃபன் சாப்பிடலாம். தேனே இதெல்லாத்தையும் எடுத்து வை. வா. சரி வா, எடுத்து வைங்க. பையடு. பாத்து போங்க. சரிம்மா. இன்னுமா இவ காலேஜ் போறா? என்ன மாப்ள, எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. அவனுங்க தடவை பரீட்சை எழுத வந்தவனுங்க மாப்பிள்ள. அப்படிதான் இருப்பானுங்க. நம்ம அப்படியா? அது தானே. என்னயா ரூட்டை கொடுக்குற? நம்மளுக்கெல்லாம் ஒரு டென்ஷனும் கிடையாது. இந்த வருஷம் தான் லாஸ்ட். மொத்த அரியரையும் கிளியர் பண்ண போற மாப்ள. மாப்பிள்ள, ஒவ்வொரு வருஷமும் நீ இப்படிதான் சொல்ற. ஆனா ஒரு விஷயம் மாப்பிள்ள, தடவை எழுதி வாங்கின மார்க்கை விட அரியர் எழுதும் போது கம்மியாயிட்டே வருதியா. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, இத கடைசியா வச்சுக்க, இல்லனா படிச்ச சப்ஜெக்டையே மாத்திடுவாங்க மாப்பிள்ள. ஏன் மாப்ள, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா மாப்ள? மாப்பிள்ள, உனக்கு உன் மேலேயே நம்பிக்கை இல்லடா. ஒன்னே ஒன்னு சொல்ற மாப்பிள்ள, இருந்த காசுக்கு எல்லாம் ஊர் ஃபுல்லா பேனர் அடிச்சு ஒட்டி தள்ளியாச்சு. இனிமே போஸ்டர் அடிக்க
காசு இல்ல. இந்த வாட்டியாவது எப்படியாவது பாஸ் பண்ணி மாப்பிள்ள. திறமைக்கு தாண்டா தேன் மிட்டாய். கவலையப்படாத மாப்ள. ஃபுல் ப்ரிப்பரேஷனு. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. தட்டுறோம், தூக்குறோம். மாப்பிள்ள முதல்ல உள்ள போய் தூங்காத, அப்புறம் தூக்கலாம். வாகை சூடுவோம் மாப்ள. அதெல்லாம் அப்புறம் சூடிக்கலாம் மாப்பிள்ள. மதுரை புள்ளா அளப்பறைய கொடுத்து வச்சிருக்க. எப்படியாவது பாஸ் ஆயிடுறா. பண்ணிடலாம் மாப்ள. நான் பாத்துக்கிறேன். நீ இப்படி சொல்லும் போதுதான் மாப்பிள்ள எனக்கு கவலையாவே இருக்கு. வர மாப்ள. மாப்பிள்ள மதுரை ஃபுல்லா அழைப்பறைய கொடுத்து வச்சிருக்கா. எப்படியா பாஸ் ஆயிடுறா. வெற்றி நம்மதே மாப்ள. ஐயோ முருகா. ஸ்டாஃப் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டோட நடந்துக்கணும். அப்பதான் நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஷூர் இதோ அவங்கதான். வா, நாங்க ஃபாலோ பண்ணி இதை எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். மேடம் வணக்கம் ஆமா மேடம். தேன்மொழி. காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ரோஸ் எம்ப்ராய்டரி தரேன்னு சொல்லிருந்தீங்களா? ஆமாமா, எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி வேணும்னு சொல்றேன். சரிங்க மேடம், நான் வெயிட் பண்றேன். சரி, நீங்க வாங்க. வாங்க. ஏய், இன்னும் நேரம் ஆகுங்கிறாங்க. நீ கிளம்பு. இருக்கட்டும்க்கா, தனியா எம்புட்டு நேரம் நீ நிப்ப? நான் கூடயே இருக்கேன். சொன்னா கேட்க மாட்டல. அட வாக்கா, அங்கிட்டு போய் உட்கார்ல. வா உட்காரு. என்ன அது, நம்ம பார்க்காத கேள்வியெல்லாம் இருக்கு. ரைட்டு விடு, நம்மக்கிட்ட தான் ஆயுதம் இருக்குல்ல, இறக்கிடுவோம். அம்புட்டு கேள்விக்கும் பதில் எழுதுறோம். இந்த வருஷம் அரியர்ஸை முடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். தம்பி எந்திரிப்பா. ஐயோ, யார் விட்டு சார் இது? சார் என்னது இல்ல சார். சார் என்ன சார் பண்றீங்க சார்? இப்ப தெரியும் பாரு யாரோட பிட்டுன்னு. இது யாரோடது? வாடா, சொல்றேன்ல. சார் வா சார், வர 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 சார். சார் ப்ளீஸ் சார். சார் இல்ல சார். சார் இவனா? சார் சொன்னா கேளுங்க சார். சார் ஒரு பய முன்னாடி அசிங்கமா இருக்கு சார். சார் உனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கோ? பிட் அடிச்சு பா, தெரியல உனக்கு அசிங்கம். வாடா. பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டியா? சூப்பர். ஏய், மாட்டணும். வாடா. சார் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் ஜென்மத்துக்கு அரியரை கிளியர் பண்ண மாட்டேடா.